தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் உமன்ஸ்க்கு வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 உங்களுக்கு 80,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 31/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சி விட்ருக்காங்க பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நோட்டீஸ் போர்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனெல்லாம் என்னென்ன புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு அதை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கவர்னன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 27/6/2024 அன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. எப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்னா 31/7 அன்றைக்கி வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் தப்பாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். டேட்டுனா 1/8/2024 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் உமன் அப்ளிகேஷன் அதாவது விடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16/8/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷெட்யூல்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு ஏதாவது நீங்கள் டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன ஜாபுக்கு வந்து வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்க் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கும் விட்டுருக்காங்க. அவில்தார் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் போஸ்ட் இருக்கும். இதுக்கு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி லெவல்லையும் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மினிஸ்ட்ரியல் செகண்டரி பார்டருக்கும் அப்புறம் திரிபுராவுக்கும் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸரும் வேலை இருக்கும், இன்கம் டேக்ஸ்லேயும் வேலை இருக்கும், என்ன சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேலை இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேலை இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. குரூப் பி அண்டு குரூப் சியில் தான் இது வரைக்கும் விட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு அவில்தார் போஸ்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ்க்கு அப்புறம் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டேக்ஸில் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்க்கு சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 4,887 வேக்கன்சி இருக்குது. அவில்தார் சிபிஎன் இது வந்து பார்த்திங்கன்னா 3,439 வேக்கன்சி இருக்குது. இது ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இந்த வாய்ப்பை யாரும் நழுவ விட்டுறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அவைலபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th படிச்சவங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த கேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் போஸ்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது அந்த ரிசர்வேஷன் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுப்போம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்க பாருங்கள் இஎஸ்எம்லேயும் சரி புக் மார்க்கு டிஸ்டால் பிடபிள்யூடி இந்த கேட்டகிரி இந்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்போம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும், எம்டிஎஸ் இயர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி வந்து 3 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டு வந்து 10 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 இயர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேன்
எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து ஜாப்லேருந்து டவுன் ஆன உடனே உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அதுவும் இல்லாமல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 31/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் போஸ்ட் இருக்கும், இந்தியன் நேவிலி போஸ்ட் இருக்கும், அப்புறம் காஸ்ட் அதாவது கப்பல் படையிலும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் ஷுட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும். மெட்ரிகுலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு ஆக்சிலரி 3 அப்படின்னு இருக்கிறீங்களா, 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த இது பண்ணிட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எஸ்சி எஸ்டி ஆல் உமன் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆல் உமன் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸே கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் எக்ஸாம் இருக்குது, அதாவது எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலும் கொடுத்துருக்காங்க, திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்காங்க, வேலூர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலூரில் கொடுத்துருக்காங்க. இந்த 8வது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, 8வது பாயிண்ட்டு, இது வந்து சவுத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லூர்லேயும் கொடுத்துருக்காங்க, ராமநாதபுரம், திருப்பதி கொடுத்துருக்காங்க, விஜயவாடா, சென்னை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஹைதராபாத், வேலூர், கன்னியாகுமரி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து எங்கே கிட்ட உங்களுக்கு அதாவது இது எங்கே இருக்கோ பக்கத்தில் எங்கே இருக்கோ அந்த எக்ஸாமு இது ஹாலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரீஜன், ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அண்டு தெலுங்கானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்லேயும் நீங்கள் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கேட்டாலும் சொல்லுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நோ ரெக்வஸ்ட் சேஞ்சு அதாவது சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட் மாதிரி ஒன்று வரும், அந்த இதில் தான் உங்களுக்கு சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் எக்ஸாம் இருக்கும். அதாவது தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜிலும் உங்களுக்கு எக்ஸாம் இதில் இருக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான எக்ஸாம் இருக்கும். செக்ஷன் 1ம் சீசன் 1ம் சீசன் 2ம் இருக்கும். இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக இதில் கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஃபெக்டிவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்கிங் வந்து மெயில் 1600 15 மினிட்ஸில் நடக்கிற மாதிரியும், ஃபீமேலுக்கு வந்து 1 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் நடக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆல் உமன் கேண்டிடேட்ஸும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த ஹைட்டு வெயிட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவல்தார் கேட்டகரியில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடுவீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள்
இது பண்ணி போயிடலாம். இதுதான் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேசன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 2 ஜாப் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் பண்ணணும். இதில் பாருங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் 8000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைவாக தான் ஷோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இது வந்து ஃபேக்கும் கிடையாது, இது வந்து உண்மை தான். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது இருக்கும்.